தீபாவளி பலகாரம் சீரீஸ் 2 இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஷேப்லாம் வேண்டாம், உங்கள் கைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு எடுத்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக போட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்திங்கன்னா பூந்தி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ஜீராவை அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம பூந்தியை கொட்டி கலரிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கையில் கீ ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். தண்ணி அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருண்டை பிடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் பவுடர் வேணுமோ சேர்த்திங்கன்னா ரெடி.